தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விஜய் முன்னிலையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், முன்னாள் அதிமுக முன்னாள் திமுக உறுப்பினர்கள் அப்படின்னு முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் இன்றைக்கு தாவேக்கால சேர்ந்திருக்கிறார்கள்? எவ்வளவு பேர் இன்றைக்கு தாவேக்கால இணைந்திருக்கிறார்கள்? திலகவதி, தமிழக வெற்றி கழகத்துல தற்போது இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் சமீபத்துல தான் அவர் விருப்ப ஓய்வு பெற்றிருந்தார். அவர் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் விஜய் முன்னிலையில கட்சி அலுவலகத்துல தற்போது கட்சியில இணைந்திருக்கிறார். அவருக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. முன்பு திமுக துவங்கப்பட்ட காலத்துல கொள்கை பரப்புக்கு என்று தனியாக பொதுச் செயலாளர் பதவிகள் என்பது இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில தற்போது தாவேக்கால அவருக்கு புரொபகண்டா ஜெனரல் செக்ரட்டரி பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த நபர் தற்போது தாவேக்கால இணைந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா வழக்கறிஞர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் அதிமுகல இருந்து ஸ்ரீதரன் கட்சியில இணைஞ்சிருக்கிறார். அதே போன்று பார்த்தோம்னா தெய்வசேரின் அவர் திமுக இருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக இருந்தாரு. மறுபடியும் 2021 திமுக ஆட்சி அமைத்த பின்பு மீண்டும் திமுகவில் இணைந்து கடந்த 4 ஆண்டுகளாக திமுக இருந்தார்கள். தற்போது தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறார். அதே போன்று இவ்வளவு நாளா விஜயனுடைய தனி வழக்கறிஞராக செயல்பட்டு வந்த குமரேசன் தற்போது கட்சியில விஜய் முன்னிலை இணைஞ்சிருக்காரு. அவர் கட்சியில இருக்கக்கூடிய லீகல் விங்கோடைய தலைமை பொறுப்பு என்பது அவருக்கு வழங்கப்பட இருப்பதாக தெரிகிறது. 2 அணிகளாக பிரிக்கப்பட இருக்கிறது. வழக்கறிஞர் அணி தனியாகவும் லீகல் விங் அப்படின்னு தனியா சட்ட ஆலோசனை பிரிவு என 2 அணிகள், சட்டப்பிரிவுக்கு மட்டும் 2 அணிகள் உருவாக்கப்பட இருக்கிறது. வழக்கறிஞர் பிரிவினை சிடிஆர் நிர்மல்குமார் கவனிப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று பார்த்தோம்னா லீகல் விங் குமரேசன் பார்ப்பார் அப்படின்னு சொல்றாங்க. 2 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று அருண்ராஜ் தற்போது கட்சியில இணைஞ்சிருக்கிறார். அதே போன்று வழக்கறிஞர்கள், முன்னாள் நீதிபதியாக இருந்த மாவட்ட நீதிபதியாக இருந்த எல் சுபாஷ் உள்ளிட்டோர் தற்போது கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதே போன்று கட்சியில தற்போது வரை 114 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய திருவாரூர் மற்றும் தென்காசி மாவட்டத்துக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் நியமனமும் இன்று நடைபெற இருக்கிறது. இந்த புதிதாக கட்சியில சேரப்படக்கூடிய நபர்களுடைய அந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு அந்த மாவட்ட நிர்வாகிகளை நேரில் நேர்காணல் செய்த பின்பு அவர்களுக்கான அறிவிப்பும் இன்று வெளியாக இருக்கிறது. திலகவதி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.